அமுதா முரளி ஆண்டி வந்து எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நம்ம வந்து கிளியராக வந்து சொல்லிடுவோமா, நீ குட் பாயாக இருப்பியா இப்போ மாத்திரை சாப்பிடும்போது? மாத்திரை சாப்பிட்டீங்கம்மா? சரி சரி. இப்போது நம்ம மாத்திரையை வந்து இப்படி மேல் தாடையை பிடிச்சி லேசாக பிடிச்சிட்டு, சரி இப்போ 2 நாள் ரொம்ப அடம் பிடிக்கிறான். இந்த சைடு இல்லாட்டினா இந்த சைடு அதில் போடக்கூடாது. நாக்கில் நடுவில் ஒரு குழி தெரியும், அதில் போட்டுட்டோன்னா, போட்டுட்டு இப்படி இழுத்து பிடிச்சிட்டோன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக முழுங்கிடுவாங்க, துப்ப மாட்டாங்க. இந்த சைடில் போட்டோன்னா தான் அப்படியே கடிச்சு துப்பிடுவாங்க. அந்த கடிக்கிற மூமெண்ட் வந்தாலே சரி ஓகே மாத்திரை கரெக்டான பொசிஷன் போகலன்னு தெரிஞ்சிடும். இந்த பாருங்க கடிச்சிட்டே இருக்கானா, அப்போ வெளியில் வந்துருச்சு மாத்திரை. ஓகேவா? அப்போ கரெக்டான பொசிஷனில் உழுவுல. இப்போ கடிக்காம சரிப்பா, சரி சரி சரிப்பா சரிப்பா. சரி சரி. மாத்திரை சாப்பிட்லாமா ஆர்சுமா? ஆர்சு இந்த மாத்திரை சாப்பிடலாம். மாத்திரை மட்டும் நான் ஆன்டிபயோட்டிக் கூட இல்லை. பார்த்தியா பண்ணலாமா அப்படி? சாரிப்பா. சரி சரி சரி. அப்புறம் மாத்திரை இருக்கட்டும், இதையாவது போட்டுக்கிறியா? ஆறுக்காக இது தைச்சேன் நான். இப்போ வந்து இவ்வளோ பெருசு நான் தைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இவன் இந்த கோன் இருக்குல்ல, இதையும் தாண்டி அவன் வந்து அந்த புண்ணை லிக் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் இதை தாண்டி லிக் பண்ணணுன்னா இந்த இது கார்னர் இதெல்லாம் போயிட்டு அந்த புண்ணு மேலே உரசி அது இன்னும் வந்து இப்போ இதாகுது. ஸோ இந்த மாதிரி துணியில் போடலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி தைச்சேன், அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அதை வந்து கொஞ்சம் பழைய மீந்து போன துணியில் தைச்சேன். அதனால் அதை என்ன பண்ணிட்டான், நகத்தை வச்சு சர்றன்னு கிழிச்சு விட்டான். அதனால இப்போது இது வந்து இவங்களுக்காக யார் நீதான் அது. அவ்வளோதான். முழுங்குனியா இல்லையா? இங்கே காமி, காமி. சிங்கு காமிடா. முழுங்கிட்டான்னு நினைக்கிறேன். முழுங்கிட்டான், அவ்வளோதான்.